இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். தற்பொழுது நடபைரவி என்ற இந்த தாய்ரகம் பற்றி பார்க்கும்போது நமது மனம் இந்த இசையமைப்பாளர்களை என்ன செய்கிறது? ஒவ்வொரு இசையமைப்பாளரும் இந்த நடபைரவின் மீது எவ்வளவு பிரியப்பட்டுள்ளார்கள், அதனை எப்படியாவது அதனில் இசையமைத்து விட வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு சிந்தனை வந்து தான் நாம் அந்த பாடல்களை கேட்கின்றோம். இவ்வாறாக ஆரம்ப கட்டத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களை பார்த்தோம். அடுத்து கேவி மகாதேவன் அவர்களை பார்த்தோம். விஸ்வநாதன் அவர்கள் மட்டும் பிரிந்த பிறகு செய்யக்கூடிய பாடல்களை பார்க்க வேண்டும். இதற்கிடையில் சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் தாங்கள் 65களில் தொடங்கி 80கள் வரையில் வந்துள்ளார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் இசையமைத்த மகராசி என்ற படத்தில் கூட முதலாம் நிலையில் அவர்கள் ஒரு டூயட் பாடல் வாழ்வில் புது மனம் மனம் என்ற ஒரு பாடல் டிஎம்எஸ் அவர்களை பாட வைத்து சிறப்பான பாடலாக அமைந்தது. அந்த பாடல் இந்த நடபைரவத்தில் அமைந்துள்ளது. அதுபோலவே அன்பு ரோஜா என்ற படத்தில் பால் நிலவு நேரம் பார்க்கவில்லை யாரும், பூவிதழின் ஓரம் தேனெடுக்கலாமா என்ற ஒரு பாடலை இசையமைத்துள்ளார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி 75களில் வந்தது. அதுபோக பானுமதி அம்மாவை ஒரு பாடல் பாட வைத்துள்ளார்கள். உன்னோடு என் நெஞ்சமே ஒன்றாய் ஊஞ்சல் ஆடுதடா என்று ஒரு பாடல் பாட வைத்துள்ளார்கள். அது தவிர்த்து 1983 நெஞ்சமெல்லாம் நீயே என்ற ஒரு படத்திற்கு இசையமைத்து அதனில் வாணி ஜெயராம் அம்மாவை பாட வைத்தது யார் அது சொல்லாமல் நெஞ்சல்லி போனது என்ற பாடல் நடபைரவியில் அமைந்துள்ளது தெரிகிறது. அதுபோலவே சம்சாரமத மின்சாரம் என்ற படத்தில் சுசீலா அம்மாவை பாட வைத்து கட்டி கரும்பே கண்ணா கண்ணம் சிவந்தா மன்னா என்ற பாடல். இந்த பாடல்களெல்லாம் மென்மையான சாந்தமான பாடல்களாக வருகின்றது. மனதில் உள்ள குறை என்பதா பாக்கி என்பதா அதனை வெளிக்காட்டுவதற்கு இந்த ராகம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இவர்களின் இசையமைப்பின் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இவர்களின் இசையமைத்த அந்த பாடல்கள் பற்றி நாம் கீபோர்டில் இசைத்து பார்ப்போம். தற்பொழுது சொல்லிய பாடல்களை இசையமைத்து பார்ப்போம். முதலில் மகராசி என்ற படத்தில் 1966 இசையமைத்து வெளிவந்த அந்த பாடல் வாழ்வில் புது மனம் மனம் என்ற பாடலின் ஒரு சிறு பகுதியை இந்த நடபைரவி எவ்வாறு சார்ந்துள்ளது என்று பார்ப்போம். இதனையடுத்து 71 கடவுள் தந்த செல்வம் என்ற படத்தில் பானுமதி அம்மாவை வைத்து
உன்னோடு என் நெஞ்சமே ஒன்றை ஊஞ்சலாடுகிற என்ற பாடலை இசையமைத்துள்ளார்கள். அது பற்றி பார்ப்போம். அடுத்து அன்பு ரோஜா என்ற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பாட வைத்த பாடல் பால் நிலவு நேரம் பார்க்கவில்லை யாரும் என்ற பாடல். அடுத்து நெஞ்சமெல்லாம் நீ என்ற படத்தில் வாணிஜெயராம் அம்மா பாடி யாரது சொல்லாமல் நெஞ்சொல்லி போவது. இது போலவே சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்தில் 1986 சுசீலாம்மா பாடிய கட்டி கரும்பே கண்ணா என்ற பாடல்.
இசைப்பிரியர்களே, ஒரு 5 பாடல்கள் பற்றி பார்த்தோம். எல்லோருக்கும் அடிப்படை ஸ்வரங்கள் பற்றி ஞானம் இருக்கும்போது நிச்சயமாக அந்தந்த ஸ்வரக்கூட்டு அந்தந்த விளைவை காட்டும் என்பதனை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்தாலும் சரி, இளையராஜா அவர்கள் வந்தாலும் சரி, விஸ்வநாதன் அவர்கள் வந்தாலும் சரி, மூதாதையர்கள் வந்திருந்தாலும் சரி, எல்லோரும் முறையான இந்த ஸ்வர அடுக்கம் ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்தும் என்பதில் அத்துப்படியாக உள்ளார்கள். ஆகவே அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர்கள் சென்ற வழியை பிடித்து அவர்கள் எந்த சிந்தனையில் இதனை பின்பற்றியுள்ளார்கள் என்பது பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். ஆகவே அன்பர்களே, இந்த நடபைரவி என்பது குறிப்பிட்ட ஸ்வர ஓட்டத்தின் விளைவை ஒரே மாதிரியாக காட்டுகிறது என்பதனை நாம் இதன் மூலம் அறிகின்றோம். இப்பொழுது ஒரு 5 பாடல்கள் இவர் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைப்பு பார்த்தோம். இது போலவே பரணி அவர்கள், ஈமான் அவர்கள், ஜிவி பிரகாஷ், ஏஆர் ரஹ்மான், எஸ்.ஏ. ராஜகுமார், ஜி ராமநாதன் ஆகியோர்கள் நடபைரவை எவ்வாறு கையாண்டுள்ளார்கள் என்பது பற்றியெல்லாம் எண்ணிக்கையில் அதிகமான பாடல்களை கொண்டு ஒவ்வொருவருக்கும் வரவில்லை. ஒவ்வொருவரும் அதனை கணக்கில் எடுத்து இசையமைத்துள்ளார்கள் என்பது பற்றி பார்க்க வேண்டும். வரும் அடுத்த கட்டங்களில் இது பற்றி பார்ப்போம். இன்று தற்பொழுது ஒரு சங்கர் கணேஷ் அவர்கள் நடபைரவின் இனிமே எவ்வாறு கண்டறிந்து நமக்கு தந்துள்ளார்கள் என்பது பற்றி பார்த்தோம். இது போலவே மேலும் தொடர்வோம். ஆகவே இது நிச்சயமாக ஒவ்வொருவரும் இசை பற்றிய ஞானத்தில் எந்த அளவுக்கு ஊறியுள்ளார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இதனை எடுத்துக்கொள்கின்றோம். மேலும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.